ஜெர்மன் பெடரல் போலீசார் நேற்று அதிகாலையில் சிறப்பு விமானம் மூலம் 23 ஆப்கானிஸ்தான் ஆண்களை காபூலுக்கு திருப்பி அனுப்பியுள்ளது. லைப்சிக் ஹாலே விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட இந்த விமானத்தில் நாடு கடத்தப்பட வேண்டியவர்கள் போலீஸ் அதிகாரிகளின் பாதுகாப்புடன் ஆப்கானிஸ்தானுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். பெடரல் உள்துறை அமைச்சர் அலெக்சாண்டர் டாப்ரின் இனி குற்றவாளிகள் மட்டுமல்லாமல் நாடு கடத்தப்பட வேண்டிய ஏனைய ஆப்கானியர்களும் உடனடியாக நாடு கடத்தப்படுவார்கள் என அண்மையில் அறிவித்திருந்தார். ஆப்கானிஸ்தானில் பெண்களின் உரிமைகளை பறித்த தாலிபான் ஆட்சியாளர்களுடன் ஜெர்மனி அரசாங்கம் ஒப்பந்தம் மேற்கொள்வது கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகியுள்ளது. எந்த விலை கொடுத்தும் நாடு கடத்துதல் என்ற இலக்கை அடைவதற்காக ஜெர்மனி அரசு தாலிபான்களை சர்வதேச அரங்கில் ஏற்றுக்கொள்ளத்தக்கவர்களாக மாற்ற உதவுவதாக பசுமை கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடந்த ஜூலை மாதம் ஜெர்மனியிலிருந்து ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்பப்பட்ட ஒருவர் தனது தாய்மொழியை மறந்துவிட்டதாகவும் குடும்பத்தை பிரிந்து காபூலில் வாழ்வது கடினமாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் எச்சரிக்கையின்படி கடுமையான மந்தநிலை மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டால் ஆப்கானிஸ்தான் தற்போது வரலாறு காணாத மனிதநேய நெருக்கடியை சந்தித்து வருவது குறிப்பிடத்தக்கது. தாலிபான் ஆட்சியை கைப்பற்றிய 5 ஆண்டுகளுக்கு பிறகு குற்றவாளிகள் மற்றும் நாடு கடத்தப்படுபவர்களை தொடர்ந்து ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்பும் ஜெர்மனியின் இந்த நடவடிக்கை சர்வதேச அளவில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது.